Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 9வது நாள். நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சிஸ்டமில் இருக்கிறவங்க உங்களோட நாள் மொத்தத்தையும் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணுவீங்க. உங்களோட மொத்த நாளையும் மற்றவங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணுவீங்க. 24/7 ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி உங்களை மற்றவங்க யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னையிலேருந்து இந்த பேட்டர்னை தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ண போகிறீங்க. ஒருத்தர் தன்னோட நேரத்தை தனக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுறது அவங்களோட அடிப்படை சுதந்திரம், உரிமை. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களோட இந்த அடிப்படை சுதந்திரத்தையும் உரிமையையும் விட்டு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட மொத்த நேரத்தையும் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க. இன்னையிலேருந்து அந்த அன்ஹெல்தி பேட்டர்னை நீங்கள் திருத்தணும். உங்கள் நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஷெட்யூல் பண்ணணும். உங்கள் டைம் உங்களோடது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்காதீங்க. காலையில் முழிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் செல்ஃப் கேர் ரொட்டீனுக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. இது உங்கள் நாள், உங்கள் நேரம். அதை எப்படி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணுறது உங்களோட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை யாருக்காகவும் இனிமேல் விட்டு கொடுக்காதீங்க. மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது தயங்காமல் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது யாராக வேணா இருக்கட்டும். நல்லவங்க உங்கள் பவுண்ட்ரிஸை மதிப்பாங்க. மேனிப்புலேட்டர்ஸ் வெறியாவாங்க ஆகட்டும். அது உங்கள் பிரச்சனை கிடையாது. நீங்கள் முதல்ல உங்கள் டைமையும் எனர்ஜியையும் மதிக்க கற்றுக்கோங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.